பெண்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க எல்லாம் குடுக்குற மாரி குடுத்து, இந்த பக்கம் விலைவாசி, இந்த பக்கம் எல்லாம் வந்துட்டு புடுங்கிர்றீங்க. அப்படிதான் வந்துட்டு பெரும்பான்மையான மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு அறிவிப்புகள வந்துட்டு வெறும் விளம்பரங்களா தான் பார்க்குறாங்க. ஓட்டுக்கான ஒரு விளம்பரங்களா தான் மக்கள் பார்க்குறாங்களே தவிர, இது நம்ம முன்னேற்றத்துக்கான ஒரு வழியா யாருமே பார்க்க கிடையாது. இவங்க ரூ. 1000 குடுக்குறா, அவங்க ரூ. 1500. இவங்க 2000ன்னா ரூ. 2500 அப்படின்னு அவங்க வந்துட்டு ஒரு ஏலம் விடுற மாரி தான் அவங்க ஏத்திக்கிட்டே போறாங்களே தவிர, இதனால சமூகத்திலயும் பெண்களுக்கும் சரி, இளைஞர்களுக்கும் சரி, மற்ற வயது மக்களுக்கும் சரி, இதனால என்ன ஒரு முன்னேற்றம் அப்படின்னு பார்த்தா அங்க ஒண்ணுமே கிடையாது. அதான் பெரும்பான்மையான மக்கள் சொல்றாங்க. சோ அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, இது ஒரு வெற்று விளம்பரங்கள் அப்படின்றதான் மக்கள் மத்தியில இருந்துட்டு இருக்கு. அதுக்கு பதிலா ஒரு ஆக்கப்பூர்வமான பயிர்க்கடன் தள்ளுபடி, கல்வி கடன் தள்ளுபடி இது கடந்த ஆட்சியிலுமே சொன்னாங்க. வந்தா நாங்க வந்து பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணுவோம், கல்வி கடன் தள்ளுபடிலாம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் அது சாத்தியமானா இல்ல. அதே தான் அடுத்த எலக்ஷன்லயும் இவங்க சொல்றாங்க. எல்லா எலக்ஷன்லயும் இவங்க வந்துட்டு இதே தான் சொல்றாங்க அப்படிங்கும்போது, மக்கள் அதை ஏத்துக்க தயாரா இல்ல.